ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் லலிதா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் இருக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ தோட்டம். இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா காராமணி தோட்டம். இங்கே பார்த்தீங்களா காராமணி. அதை என்ன பண்ணணும்னா அப்படியே தண்ணியில் கழுவிட்டு அப்படியே சாப்பிடணும். நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம். கஸ்தூரி திருச்சி பொண்ணு, திருச்சி தமிழ் பொண்ணு கஸ்தூரி. திருச்சி தமிழ் பொண்ணு கஸ்தூரி. இவ்வளோ பெருசாக யாராவது பேர் வைப்பாங்களே வச்சிருக்கோம். அப்பதானே என்ன இவ்வளோ பெருசா இருக்குன்னு யோசிப்பாங்களே. பேசுறது காதில் விழுதுங்களா? எனக்கு மட்டும்தான் கேட்கும். இந்த அம்மா குரல் கிளி, எனக்கு குரல் கட்ட குரல். ஸோ அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கணும். எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, அப்படியே விவசாயத்தை அப்படியே சுற்றி காட்டுறேன். இது எந்த ஊர்லாம் கேட்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். சஸ்பென்ஸ், சீக்ரெட். அங்கே பார்த்தீங்களா மோட்டார் தண்ணி எவ்வளோ அழகாக வெளியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையில். பார்த்தீங்களா ரோஜாப்பூ அழகா இருக்குல்ல? ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம். அப்படியே பயிறு பாரு, தட்டைப்பயிறு, காராமணி. நடுவில் என்ன? நடுவில் ரோஸ் வச்சிருக்காங்க. இந்த சைடு காராமணி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஜாலியாக இந்த இடத்த நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். வேப்ப மர நிழல், வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு. ரெண்டு பேய். ஓகேங்க, பாய்ங்க, டாட்டா, பாய் சொல்ல.